நம்ம ஒர்க் என்விரான்மெண்ட்ல லாட் ஆஃப் டைம் இந்த மாதிரி டேட்டா மெர்ஜ் ஆகி வந்திருக்கும். இதை வந்து நம்ம ஸ்ப்ளிட் பண்றதுக்கு என்ன பண்ணுவோம்னா, டெக்ஸ்ட் டு காலமோ இல்ல வந்து டெக்ஸ்ட் ஸ்ப்ளிட்டோ அந்த ஆப்ஷன் யூஸ் பண்ணி நம்ம பண்ணுவோம். அது ஒரு லென்த்தி ப்ராசஸா இருக்கும். அவ்வளவுதான், நீங்க பண்ணவே வேண்டாம். ஒரே ஒரு ஷார்ட்கட் யூஸ் பண்ணீங்கன்னா போதும். ஒரே செகண்ட்ல உங்களால உங்களுக்கு தேவையான டேட்டாவை எப்படி பிரிக்கணுமோ அதை ஈஸியா பிரிச்சிடலாம். சேலஞ்ச் 365 டே 38. இந்த சினாரியோல என்கிட்ட நேம் இருக்கு, ஏஜ் இருக்கு, ஃபோன் நம்பர் இருக்கு. இதை வந்து நான் தனித்தனியா பிரிக்கணும். இந்த பர்டன்ஸ் பாத்தீங்கன்னா சேமா இருக்கு. ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் நேம் இதுல எது அப்படின்னா ஜான். ஸோ நீங்க ஃபர்ஸ்ட் லைன் ஐட்டம் மட்டும் எப்படி வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி நீங்க டைப் பண்ணிட்டீங்கன்னா மித்ததெல்லாம் அது எல்லாமே அதோடைய பர்டன்ஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டு ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு பிரிச்சு கொடுத்துரும். இப்போ நான் இதுல ஜான் போட்டேன், இதுல ஸ்மித் போட்டேன், இதுல 28ன்றது ஏஜை போட்டேன், இதுல அதே மாதிரி ஃபோன் நம்பர் வந்து டைப் பண்ணிட்டேன். இந்த மாதிரி எனக்கு அவுட்புட் எப்படி வரணுன்றத நான் ஃபர்ஸ்ட் காலம்ல மட்டும் டைப் பண்ணிட்டு நெக்ஸ்ட் செல்ல வச்சு கண்ட்ரோல் கொடுத்து பார்த்துட்டே வந்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு என்ன ஆயிடும், இந்த டேட்டால இருந்து நீங்க எக்ஸ்பெக்ட் பண்ற மாதிரி ஆட்டோமேட்டிக்கா அவுட்புட் வந்து வந்துடும். இந்த கண்ட்ரோல் ஆப்ஷன் யூஸ் பண்ணோம் அப்படின்னா அதுக்கு உங்களோட பர்டன்ஸ் வந்து சேமா இருக்கணும், ஒரே மாதிரி ஸ்ட்ரக்சரா இருக்கணும். இது அன்ஸ்ட்ரக்சர்டாவோ இல்ல வந்து ஸ்ட்ரக்சர் வேற வேற மாதிரி இருந்துச்சுன்னா இந்த கண்ட்ரோல் ஒர்க் ஆகாது. மேக் ஷுர் உங்களோட பர்டன் வந்து சேமா இருக்கு அப்படின்னா அப்போ நீங்க இந்த மாதிரி கண்ட்ரோல் யூஸ் பண்ணி ஆட்டோமேட்டிக்கா ஒரே ஷாட்ல உங்களால வந்து தேவையான எக்ஸ்பெக்டட் ரிசல்ட்டை வந்து ஆட்டோமேட்டிக்கா பிரிச்சிட முடியும். இந்த மாதிரி நீங்க ஒர்க் என்வரான்மெண்ட்ல நிறைய ஷார்ட்கட்ஸ் யூஸ் பண்றீங்கன்னா அதை கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. ஸோ தட் நம்மளோட சப்ஸ்கிரைபர்ஸும் அதை வந்து தெரிஞ்சுப்பாங்க.